பீகார், ஜார்க்கண்ட் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட் அதுல ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தொகுதி பங்கீட நிறைவு பண்ணியிருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிதிஷ்குமார் இந்த மகா கூட்டணியிலிருந்து பிரிந்து மறுபடியும் விலகி பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்த பிறகு இப்ப அவங்க 40 தொகுதிக்குமான தொகுதி பங்கீடு நிறைவு பண்ணியிருக்காங்க. எப்படி நிறைவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கடந்த முறை பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளமும் கூட்டாதான் போட்டிக்கிட்டாங்க. ஆனா போன முறை இரண்டும் தலா 17 தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி 17 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதாதளம் 16 தொகுதிகளிலும் போட்டியிடும். சென்ற முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்ட லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் அவர் தலைமையிலான கட்சி இந்த முறையும் 5 தொகுதியில போட்டியிடுது. சிறிய கட்சிகள் 2 அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு தொகுதி இந்த முறை கொடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சுங்க. மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ராஷ்டிரிய ஜனதாதள் தலைமையிலான கூட்டணி அதுல ராஷ்டிரிய ஜனதாதள், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் லிபரேஷன் இந்த கட்சிகள் அந்த கூட்டணியில இருக்கு. இந்த கூட்டணியோட பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொன்னா, அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. ஆனா வெளியாயிருக்க தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ராஷ்டிரிய ஜனதாதள் ஒரு 28 இடங்கள்லையும், காங்கிரஸ் 9 இடங்கள்லையும், சிபிஐ எம்எல் லிபரேஷன் அவங்க 2 இடங்கள்லையும், சிபிஐ ஒரு இடத்துலையும் போட்டியிடலாம் அப்படின்னு பத்திரிகை செய்திகள் சொல்லுது. ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான தொகுதி பங்கீடு அது இன்னும் வெளியே வரல. அதே மாதிரி ஜார்க்கண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த கூட்டணி அங்க ஒரு பெரிய கூட்டணி அதை அமைக்கல. அந்த ஜார்க்கண்ட் மாணவர் சங்கத்தோட ஒரு கூட்டணி. ஆனா இன்னும் இந்த தொகுதிகள் பற்றி முழுசா முடியலான சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா. இன்னொரு பக்கம் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான அந்த கூட்டணி அது பேச்சுவார்த்தை இன்னும் நடத்திட்டே இருக்கு. காங்கிரஸ் உடைய தலைமையிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க, அவங்க ஒப்புதல்களை எதிர்பார்க்கிறாங்க அவங்க. அதாவது இப்ப தகவல் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னு சொன்னா, 7, 5, 1, 1 அதாவது காங்கிரஸ் 7 தொகுதிகளிலையும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 5 தொகுதிகளிலையும், ராஷ்டிரிய ஜனதாதளம் ஒரு தொகுதியிலையும், சிபிஐ எம்எல் லிபரேஷன் ஒரு தொகுதியிலையும் போட்டியிடும் அப்படிங்கிற தகவல் நமக்கு வெளியாயிருக்கு. இதான் இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். ஓகே, இன்னும் இந்த பீகார்ல ராஷ்டிரிய ஜனதாதள் தலைமையிலான கூட்டணியும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி, ரெண்டுமே இந்தியா கூட்டணி, இவர்களுடைய தொகுதி பங்கீடு நிறைவு வரும்போது மறுபடியும் நம்ம ஒரு அப்டேட்டுக்கு நம்ம போகலாம் நம்ம. ஓகேயா? ஸோ அடுத்த அப்டேட்டை நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.